பிரைசலாட் கத்தருக்கே துதி கனமகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளில் கூட கத்தரை பாடி துதித்து மகிழ்வோம். எனது தலைவன் இயேசுராஜன் என்ற பாடலை பாடுவோமாக. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். நான் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நான் நிம்மதி அடைவேன். எனது தெய்வம் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட அருமையான தலைப்பு, முதலிடம். இதை குறித்து நாம் சில வசனங்களை தியானித்து நாம் கடந்து செல்வோம். முதலிடம் என்பது என்ன? ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு, ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு, வேலையில் ஃபஸ்ட்டு, இன்னும் அநேக டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வரலாம் இல்லையா? இதுதான் நமக்கு தெரிந்த முதலிடம். கிரிக்கெட்டில் அதிகமாக ஸ்கோர் வச்சா அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க். டாப் பவுலர்ஸ், டாப் பேட்டர்ஸ், டாப் ஆல்ரவுண்டர்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா? அவங்க பேர் தான் அதிகமாக வரும். ஸோ இதுதான் முதலிடமாக நாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் முதலிடம் என்பது என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் முதலிடம் என்ன? நம்ம வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும். என்னை தவிர யாரும் அந்தளவுக்கு சம்பாதிக்கலை, நம்ம தான் ஃபஸ்ட்டு, பெரிய பணக்காரன், நான் தான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து உட்கார்றவன், நான் தான் பைபிளை ஃபுல்லாக படித்து முடித்தவன், நான் தான் ஒவ்வொரு நாளும் சீக்கிரம் எழுந்து வேலைக்கு போகிறவன் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நம்முடைய இதயத்துக்கு முதலிடம் இருக்கிறாரா, கொடுக்கிறீர்களா என்பதை சிந்திப்போம். நம்முடைய இதயம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறது? இன்றைய காலத்தில் பணத்திற்கும் புகழுக்கும் பெருமைக்கும் தான் முதலிடம் கொடுக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்று சொல்கிறது? யார் முதன்மையானவர் என்று சொல்கிறது? எடுத்துக்கொள்வோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17-18. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர்.
எல்லாவற்றிலும் முதல் வரலாக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். உலகத்தில் அவர் தான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரனாக இருக்கிறார். எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார், முதல்வராக இருக்கிறார். யாரு? நம்முடைய இயேசு கிறிஸ்து. நாம் இதயத்திற்கு அவரை முதலிடமாக வைக்க வேண்டும். கிறிஸ்து மக்களாகிய நாம் நம்முடைய இதயத்தில் அவருக்கு முதலிடம் வைக்க வேண்டும். எப்படி இதயத்தில் முதலிடம் வைக்கிறது? நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் வசனம் சொல்கிறது. இன்றைய காலத்தில் நிறைய விஷயங்களை நாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது என்னால் தான் நடந்துச்சு, ஒரு வேலை கிடச்சிதுன்னா அவர் சொல்லி தான் வேலை கிடச்சிது, என் மூலியமாக தான் வேலை கிடச்சிது, அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்த தேவர் இருக்கார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை பார்க்கிறார். ஏனென்றால் நமக்கு எது நன்மை நடந்தாலும், எது செய்தாலும், எது வெற்றியாக கிடைத்தாலும் அது எல்லாம் யார் கொடுத்தது? நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தது. ஏன்? நாம் தாயின் கருவில் இருக்கும்போதே நம்ம அறிந்து கொண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. நாம் யார் என்பதை கருவிற்கு முன்பதாகவே அவர் தெரிந்துக்கிறார். நாம் பிறந்த பிறகு தெரிந்து கொள்ளவில்லை, வயிற்றுக்குள் இருக்கும் போதே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று. அதை நோக்கித்தான் நம்மளை படைக்கிறார். ஒவ்வொருத்தரையும் படைப்புக்களே அப்படிதான். ஆனால் நாம தான் பிறந்த பிறகு நல்வழிகளை விட்டுவிட்டு தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து தவறான பாதைகளில் சென்று நம் வாழ்க்கையை திசை மாறி சென்று அழிவின் பாதையில் சென்று விடுகிறோம். சில பேர் சரியான வழிகளில் சென்று உயர்ந்த இடத்தில் அடைகிறார்கள். இதுதான் உலக வாழ்க்கை. நிறைய பேர் கஷ்டப்படலாம். ஏன்? தவறான பாதைகளில் சென்று பிறகு தான் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதே சமயத்தில் சில பேர் வாழ்க்கையில் நல்ல நிலைமை இருப்பாங்க. ஏன்? நல்வழிகளை கை கொண்டு செல்வதால் தான் நன்மைகளை செய்கிறார்கள். நம்ம கிறிஸ்து வாழ்க்கை என்பது என்ன? நமக்கு எவ்வளோ பணம், ஆஸ்தி, புகழ் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அருள் இருக்குதா? அது இருந்தால் தான் இந்த பணம், புகழ், ஆஸ்தியெல்லாம் நிலைச்சு நிற்கும், சரியான வகையில் பயன்படும். இல்லை என்றாலும் நீங்கள் எவ்வளோ பணம் வைத்திருந்தாலும், எவ்வளோ சொத்து சுகம் வைத்திருந்தாலும் அது உங்களுக்கு ஒன்றுக்கும் உதவாது. நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் நிறைய பணம் வச்சுருப்பாங்க, வீடு வாங்கி போட்டிருப்பாங்க, நிறைய நிலங்கள் வாங்கி போட்டிருப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் கொடியில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வெறும் பேப்பராக தான் இருக்குது. ஏன்? அந்த பணங்கள்லாம் அவங்க கொடுக்குற மனசு இல்லை. அவங்களும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஆசை, நிறைய நம்ம வச்சுக்கணும். அந்த எண்ணம் மட்டுமே வெளிலவங்க இருக்கும். செலவு பண்ணுறதுக்கு கஷ்டம். செலவு பண்ணால் 1000 யோசித்து செலவு பண்ணுவாங்க. அப்படி கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்ததை எதற்காக? மற்றவர்களுக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களுக்கென்று உங்களுக்கு தான். ஆனால் உங்களிலிருந்து எதுக்கு உங்களை எல்லா ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார்? நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னா இல்லை. வசனம் சொல்கிறது, ஒருவர் உதவி செய்யுங்கள், அன்பாயிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் செய்கின்ற நன்மைகள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு கேட்கப்படும். நம் வாழ்க்கையில் கர்த்தர் ஒருத்தர் உயர்த்துறாருன்னா அவங்க நன்மைக்காக மட்டும் இல்லை, சுயநலமாக கிடையாது. நீ உனக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உன் மூலமாக பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த அநேகர் கர்த்தர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தர் ஏழையாக இருப்பான், பணம்லாம் இருப்பான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனை உயர்த்துறார். அவன் நல்லா வளர்ச்சி அடைந்து நல்லா பணம் பேர் சம்பாதிச்சு நிறைய சொத்து வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பான். ஆனால் எதற்காக உயர்த்தினார்? தன்னை போல் இல்லாத மக்களுக்கு அவன் உதவி செய்ய வேண்டும் என்பது தான். ஏனென்றால் அவர் சுயநலமற்ற கடவுள். இயேசு கிறிஸ்து சுயநலமற்றவர்.
உன்னை தெரிந்து கொண்டார் என்றால் ஒரு காரணம் இருக்குது. எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? நீ உயர்ந்த நிலையானது உன்னை போல் எத்தனையோ கஷ்டப்படுறதுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ சொல்ல போனா நீ கிறிஸ்துவை முழுதாக அறிந்திருக்கிற. அதை உனக்குள்ள மட்டும் வைத்திருக்காம நீ மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். ரட்சிப்பில்லாதவர்களுக்கு நம்ம ரட்சிப்பில் கொண்டு வருவது தான் சுவிசேஷம். இப்போ நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கூட மற்ற ரட்சிப்புகள் வர வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லது என்னை தெரிந்து கொண்டது போல் உங்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கேட்க வேண்டும், மன திருப்பலி கொடுக்க வேண்டும் தான் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த சேனல் மூலியமாக. இந்த சேனல் தொடங்கப்பட்டது அதற்காக தான். இதை நம்ம பார்த்தோமா போனோமா இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் இதை சொல்லிட்டே இருக்காங்க, ஏன் நன்மை செய்யுங்க, தீமை செய்யாதீங்க, உதவி செய்யுங்க, உபத்திரம் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்கிறோம்? எல்லாம் கர்த்தரின் வசனம் சொல்கிறது. இது மனிதனின் வார்த்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். இது இன்றைக்கு நேற்று உள்ளல 2000 வருடத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் இன்றும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். எப்படி? பரிசுத்தாவியா நமக்குள்ளே ஒவ்வொருக்குள்ளுமே அவர் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். நான் ஜபத்தை எவர்கள் கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்ளுகிற வசனத்தின்படி நாம் ஜபத்தில் கேட்பது கர்த்தர் கொடுக்கிறார் இல்லையா? அதை கொடுப்பதை நாம் நமக்குள்ளே மட்டும் வைத்துக்கொள்ளாமல் அடுத்தவருக்கும் கொடுக்கணும். நீங்கள் அளவுக்கு மீறி வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக சரி, உங்களுடைய ஞானமாக இருந்தாலும் சரி, வேத வசனம் கர்த்தரின் வார்த்தைகளையும் நீங்கள் சொல்லணும். பணம் பொருள் மட்டும் இல்லை. முதலாவது இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து சொல்லும் போதே நீங்கள் மனப்பூர்வமாக எல்லாவற்றையும் கொடுப்பீர்கள். அதை நாம் சொல்லி தான் செய்யணும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஞானம் வரும். அதை கர்த்தர் கொடுப்பார் என்று அநேக பிரச்சனை இருக்குது, ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் நாம் ஒரு மனுஷனை தேடி போவோம். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தால் மாப்பிள்ளை தேடுறதுக்கு இன்னொருத்தர் தேடி போவோம். பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு தேடி போவோம். நிறைய பண கஷ்டம் இருக்குது, இவங்க கொடுங்க அவங்க கொடுங்கன்னு தேடி போவோம். நிறைய உடம்பு சுகவீனமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலாக சென்று போவோம். ஏதாவது தேவைகள் இருக்குது, எல்லாரும் தேடி தேடி பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம விட்டுருவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவர் நீதியை தேட வேண்டும், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என வசனம் சொல்கிறது. என்னுடைய வாக்குத்தத்தம், என் வாழ்க்கையின் வாக்குத்தத்தம் அதுதான். அதை பின்பற்றி தான் இன்றும் வாழ்கிறேன். அவர்கிட்ட வாங்க. உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஏசப்பா இந்த மாதிரி இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவர் நல்ல வழி காட்டுவார். ஒருவேளை அவர் மூலியமாக நடக்கலாம், மற்றவர்கள் மூலியமாக நடக்கலாம், மற்றவர்கள் சொல் மூலியமாக நடக்கலாம். அப்படி தான் கர்த்தர் உதவுவார். ஏன் இதை சொல்கிறாங்க அடிக்கடி ஏன்னா அவர் யார் மூலியமாக சொல்லுவார், இதை செய் சொல்லிகிட்டே இருப்பார். நாம் அதை செய்ய தவறினா நாம் பிரச்சனையில் மாட்டிப்போம். இதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை வருது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. ஏன் வருது? இந்த சூழ்நிலை கொடுக்கறதே ஆண்டவர் தான். ஏன்? இதில் விடுதலை பெற வேண்டும், ஒரு மாற்றத்தை நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் இப்படி தான் இருப்பேன், இதை மாற்ற மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுக்குறாருன்னா அதில் நீ மாற்றத்தை காண வேண்டும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கையை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், அடுத்த லெவலுக்கு நீ போகணும். ஸோ அதுக்கான மாற்றத்தை நீ உருவாக்க வேண்டும், இதை நீ செய்ய வேண்டும். அப்படி தான் கர்த்தர் கொடுக்குறார். அதை செய்யும் போதோ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு சோதனை வரும், பிரச்சனை வருதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏசப்பா இதுக்கு உடன்படலை, இதை நம்ம மாற்றிக்கணும், இதை மாற்றினா நம்ம வாழ்க்கை மாறும், நம்முடைய பலவீனங்கள்லாம் மாறும், நம்ம இக்கட்டான சூழ்நிலைகள், மன சோர்வுகள், ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கிறார். நீ வெளியே வரணும், ஃப்ரீடம் ஆகணும், அதற்கு மாற்று வழியை கர்த்தர் கொடுக்கிறார். நீ தேர்ந்தெடுக்கணும். அதற்கும் வழியை கர்த்தரே கொடுப்பார்.
ஆனால் அதை விட்டுட்டு யார் என்ன சொன்னால் என்ன, நான் இப்படி தான் இருப்பேன்னு இருந்தால் அது பெரும் பிரச்சனையில் போய் முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தர் ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கணும். எது செஞ்சாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் எப்போவுமே நன்மையானதை தான் தருவார், தீமையானது எப்போவுமே தரமாட்டார். ஸோ நீங்கள் நன்மையானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இப்படி சூழ்நிலைகள் ஏதாவது இருந்தால் சற்று சிந்தித்து பார்த்து முதல் இடத்தில் தேவனுக்கு கொடுங்க. ஜெபம் செய்யுங்க, போயிட்டு ஏசப்பா இந்த மாதிரி இருக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம். கர்த்தர் பதிலே கொடுப்பார். எப்படி கொடுப்பார் தெரியல, ஆனால் பதிலை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பார், இதை செய்யின்னு சொல்லுவார். அது செய்யும் போதோ உங்களுக்கு அந்த நல்ல ஆலோசனை பலனாக இருக்கும், உங்களுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் முதல்ல தேவனிடத்தில் வாங்க, அவர் ஜெபம் செய்யுங்க, விண்ணப்பம் செய்யுங்க, காத்திருங்க. உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். எப்படியாவது யார் மூலியமாகுது கண்டிப்பாக உதவி உங்களுக்கு கிடைக்கும். என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், எத்தனையோ பண தேவை இருந்தது, எத்தனையோ மனிதர்கள் கேட்டோம், ஆனாலும் கிடைக்காத பட்சத்தில் நான் தேடியது ஒருவரை தான், இயேசு கிறிஸ்து தான் தேடினேன். அவருடைய தான் விண்ணப்பத்தை வைத்த அடுத்த 24 ஹவர்ஸில் எனக்கு அந்த பணம் கிடைச்சிது. எப்படியாவது கர்த்தர் எனக்கு கொடுத்தார் பாருங்க. நான் மனுஷனை தேடி முதல்ல போல, என்னுடைய ஆண்டவரை தேடி தான் போனேன். போனதுனால தான் எனக்கு அந்த உதவி கிடைத்தது, இன்று வரையிலும் கிடைத்தது அதுதான். எப்போவே நான் மனுஷன்கிட்ட முதல்ல சொல்ல மாட்டேன், ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு தேவை இருக்குது, நீங்கள் உதவி செய்யுங்கன்னு. அப்படி தேவைப்படும் போது கர்த்தர் எனக்கு அற்புதமாக உதவி செய்வார். எத்தனையோ பண தேவையில்லைன்னு என்னை மீட்டெடுத்து இன்று எனக்கு மாற்றத்தை கொண்டு இருக்குதுன்னா அவர் தான் காரணம். இதை அவர் சாட்சியாகவே சொல்கிறேன். இது அநேக சாட்சிகள் உள்ளது. ஒவ்வொன்றா நன்மை நடக்கும் போது நான் சாட்சியாக நான் சொல்லுவேன். அது சின்ன சாட்சியாக இருந்தாலும் சரி, பெரிய சாட்சியாக இருந்தாலும் சரி, என்னுடைய வார்த்தை மூலமாக நான் சொல்வது கர்த்தருக்கு நான் செலுத்தும் ஒரு காணிக்கையாக இருக்கணும். அதுதான் நான் செய்ய நன்றி. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சாட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சாட்சியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்து சொல்லணும், ஜெபத்தில் வைக்கணும். நீங்கள் சொல்லும் போதோ இன்னும் அநேக சாட்சிகளுக்கு நீங்கள் அடையாளமாக ஆவீர்கள். அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நான் சொல்லணுமான்னு யோசிக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயந்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ சோர்வான பதில்கள் வாழ்ந்து இருக்கலாம். அல்லது விடுதலை கிடைக்கணும்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க. இந்த வசனம், பைபிள் வசனத்தை வாசிங்க, ஜெபம் செய்யுங்க, அல்லது தினமும் ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். மேலும் ஒரு வசனத்தை படிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். சொன்னோம் இல்லையா, அவருக்கு என்ன பிரியம், அவருக்கு என்ன வேணும், அவருக்கு எது பிடிக்கும், அவர் சித்தம் என்ன என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். எப்படி சோதிப்பது? உங்களுக்கு என்ன தேவை, ஜெபத்தில் வைங்க. அது நடந்துச்சுன்னா கர்த்தருக்கு பிரியம், அது நடக்கலைன்னா அவருக்கு பிரியம் இல்லை. உங்களுக்கு ஜெபத்தில் நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, நீங்கள் ஜெபத்தில் வைக்கிறீங்கன்னா அதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து கொண்டே இருப்பார். ஒரு வேலையில் நீங்கள் விதாயத்தில் வைக்கிறீங்க, ஏசப்பான வேலை வேணும் இருக்கும்போது கரெக்டாக அதுக்கான வழிகளை செய்வார். ஒரு வெளியூர் போகிறீங்க, பண தேவை இருக்குது, ஜெபத்தில் வைக்கிறீங்க, கர்த்தர் கரெக்டாக அந்த டைமில் உதவி செய்வார். ஒரு சுக வேணுமா இருக்குது, ஜெபத்தில் வைக்கிறீங்க, கர்த்தர் கரெக்டாக உதவி செய்வார். இதுதான் கர்த்தர் செய்கிற உதவி. இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானது. அது சித்தமானது இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கர்த்தர் உதவியாக செய்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இந்த சோதனைகள் தான் கர்த்தர் கொடுப்பது. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்த வசனம் 14. அதே எபேசியர் 5:14. எத்தனையோ பாவத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களாகிய நமக்கு கர்த்தர் வசனத்தை கொடுக்கிறார். என்ன வசனம்? 14. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு,
அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்துரு. அப்படின்னா என்ன? தூங்கிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. பாவத்தில் விழுந்திருக்கிற நீ அந்த பாவத்தின் மரணத்தை விட்டு எழுந்துரு அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்து முதலாவது என்னை நோக்கி வா, அப்போது நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன், மாற்றத்தை கொடுப்பேன் தான் வசனம் சொல்கிறது. தூங்குகிற நீ மருத்துவ விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது நம்முடைய கிறிஸ்து நம்மளை பிரகாசிப்பார். இருட்டா இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வருவார். எத்தனையோ தோல்விகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த பாவத்தின் மனத்தை விட்டு எழுந்து இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க. உங்கள் புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், உங்க மனசு, உங்க எண்ணங்கள், உங்க செயல்கள் கர்த்தர் புதிதாக மாற்றி உங்களை உயிர்ப்பிப்பார். உங்களை மறு வாழ்க்கையை கொடுப்பார். அதுதான் உயிர்ப்பிப்பு. பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். வசனம் சொல்கிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான. எப்படி? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே, அவருக்கு முதலிடம் கொடுத்தால் மட்டுமே இது சாத்தியம், இது நடக்கும் என்று அநேகர் மனுஷனை தேடி ஓடி அலைந்து இயேசு கிறிஸ்துவை மறந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் மனுஷனை தான் முதலிடத்தில் வைக்கிறார்கள். எனக்கு அவன் தான் முக்கியம், எனக்கு அவள் தான் முக்கியம் அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஆண்டவரை முதலிடத்தில் வைங்க. நீங்கள் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் அவர்கிட்ட வைங்க. உனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். உனக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் கடன் பாரங்களை கர்த்தர் தீர்த்து வைப்பார். உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உங்கள் எத்தனையோ சாபங்கள், பில்லி சூனிய கட்டுகள் உங்களை துரத்தி வருகிறதா? கர்த்தர் உங்களுக்கு அவரை நோக்கி நீங்கள் வரும்போதோ கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அவர்கிட்ட வாங்க. எந்த கஷ்டமும் அவர்கிட்ட வாங்க. உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். நீங்கள் அங்கே போகிற, இங்கே போகிற, எங்கே போகிறலாம் கிடையாது. நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்குள்ளே, உங்கள் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறார். இந்த ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணால் கூட கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அந்த ஜெபம் ஒரு விசுவாசமுள்ள, ஒரு உண்மையுள்ள ஜெபமாக இருக்கணும். அனுதினமும் ஜெபிக்கணும், அனுதினமும் வேத வாசிக்கணும், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். இது ரொம்ப அவசியம். ஏன் வீட்டில் குறைகள் நிறைய வருது? வீட்டில் குழந்தை பாக்கியமே இல்லை, வாரிசுன்றதே இல்லை, நிம்மதியே இல்லை, எப்பவுமே சோதனை தான். பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, குழந்தை இல்லை, நிறைய கடன் இருக்குது, நிறைய சுகம் இருக்குது. ஏன் இருக்குது? அந்த வீட்டில் ஜெபம் இல்லை, துதியின் சத்தம் இல்லை. யோசித்து பாருங்க. எந்த வீட்டில் துதியின் சத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். இதை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். துதியின் சத்தம் எப்போ கேட்கும்? எப்போ நடக்கும்? நீங்கள் முதலிடத்தில் தேவனிடத்தில் கொடுக்க வேண்டும். இதயத்தை ஒன்றே இதயம்தான், அந்த இதயத்தை இயேசு கிறிஸ்து கொடுங்க. உங்கள் இதயம் ஃபுல்லாக நிரம்பும்படி, சந்தோஷம் நிரம்பும்படி கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்களுடைய குறைவுகள்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலாக நிறைவாய் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைவாய் கொடுப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லை, ரெண்டாவே கர்த்தர் கொடுப்பார். என்றால் நினைப்பதற்கு மேலானவர் தான் இயேசு கிறிஸ்து. நாம் ஒன்று நினைக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நினைவுகள் எல்லாமே அற்புதங்களாக இருக்கும். அது மனுஷ நினைவுகள் இல்லை, நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று வைத்த நன்மைகள் நினைவுகளாக கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாக கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்து விட்டு விலைக்கு எங்கேயோ போயிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ கூட தாமதம் இல்லை. உடனே வந்து மன்னிப்பின் ஜெபத்தை கொடுத்து முட்டி போட்டு, முழங்கால் முட்டி போட்டு நீங்கள் ஜெபம் செய்தாலே போதும். உங்கள் கண்ணீரின் ஜெபம்
கேட்கப்படும். வசனம் சொல்கிறது. அதிகாலை என்னை தேடினா என்னை கண்டறிவீர்கள். வசனம் சொல்கிறது. அதிகாலை அவர் நோக்கி தேடுங்க. ஒவ்வொரு நாளும் தேடுங்க. ஜெபம் செய்யுங்க. விண்ணப்பம் வைங்க. ஏசப்பா எனக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது. எனக்கே அந்த குறை இருக்குது. எனக்கே குழந்தை இல்லை. எனக்கே நோய் சுகவீனமாகலை. எனக்கே பலவீனமாக இருக்குது. எனக்கே கடன் பாரம் இன்னும் தீரல. எனக்கே நிம்மதி இல்ல. எனக்கே அதிகமா மயக்கங்கள், தலைய சுத்தல் இதெல்லாம் வருது. ஏன்? சரியான ஜெபம் இல்ல. கர்த்தரை தேடுவதில்ல. அவரின் மகிமையை நம்ம மறந்துட்டோம். இந்த அநேக கிறிஸ்தவ மக்கள் வாழ்க்கையில நடக்குது இதுதான். எல்லாம் பணத்தின் பின்னாலே சென்று கொண்டு, மனுஷன் பின்னாலே சென்று கொண்டு வாழ்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போதோ, மனுஷனா உதவி செய்ய மாட்டான். யார் உதவி செய்வா? நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உதவி செய்வார். நீங்க வேணா பாருங்க. எல்லா விஷயத்துலயும் வருவாங்க கூட. நம்ம சொந்தங்கள், உறவுகள். ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம்னா, உங்ககிட்ட யாருமே வரமாட்டாங்க. கேட்டாலும் நடக்காது. ஸோ, யார் உண்மையுள்ளவர் நீங்கள் இப்ப அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க எப்ப கூப்பிட்டாலும், நீங்க எந்த சூழல்ல கூப்பிட்டாலும், கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். ஒரு நன்மையானதை கொடுப்பார். ஒரு விடுதலை கொடுப்பார். ஆனா இதெல்லாம் மனுஷன் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் சுயநலவாதி இல்லையா? தேவை என்றால் செய்வான், தேவையில்லைன்னா செய்ய மாட்டான். அதுதான். ஸோ உங்களுக்கு எந்த கஷ்டம் முதலிடா தேவனிடத்துல வாங்க. அவருக்கு முதலிடத்தை கொடுங்க. அப்போது உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் கூட கொடுப்பார். இன்றைக்கு அநேக மக்கள் மனுஷனை பின் சென்று நிறைய பாவத்தில் விழுந்து, நிறைய அவமானப்பட்டு, நிறைய அசிங்கப்பட்டு, மற்றவர்கள் முன்னிலையில் ஏசப்பட்டு இன்று வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி யாராவது இதை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க. அவருக்கு முதலிடத்தை கொடுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுப்பார். அன்றைக்கு சகேயு அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில ஏசப்பான்னு கூப்பிட்டான். அவர் குரல் கூட இந்த கூட்டத்துல அந்த கூட்டத்தோட சவுண்ட்ல கேட்டிருக்காது. ஆனா கேட்டது இயேசு கிறிஸ்துவின் காதுக்கு மட்டுமே. கேட்டு திரும்பி வந்து என்னை கூப்பிட்டது? மரத்து மேல இருந்து அவர் பார்த்தாரு. சகேயு அவர் ஷார்ட்டா இருக்கிறதால பார்க்கும்போது தெரிஞ்சது. திரும்பி பார்த்து அவர் வீட்டுக்கே போனார். நினைச்சு பார்த்தானா, ஒரு வார்த்தை தான் சகேயு கூப்பிட்டாரு. ஆனா அவர் வீட்டுக்கே அன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணாரு, தங்கினார். ஏன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு கூப்பிட்டான். அந்த விசுவாசம் தான் சகேயுக்கு இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வருகை தருவதற்கு அடையாளமாக இருந்துச்சு. பாவப்பட்ட ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டார். அந்த கூட்டத்தை அவ்வளவு கூட்டத்து மத்தியில் என்னை தொட்டது யார் என்று இயேசு கிறிஸ்து உணர்ந்து கொண்டார். எப்படி அவ்வளவு கூட்டத்து மத்தியில் இவளை தொட்டான், யார் தொட்டிருப்பா, எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்தாங்க. ஆனா அந்த பெண் நான் தான் தொட்டேன். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு கூட்டத்து மத்தியிலே என்னை தொட்டது யாருன்னா எப்படி தொட்டிருப்பா அப்படி யோசித்தாங்க. இயேசு கிறிஸ்து உணர்ந்து கொண்டார். தன்னுடைய பாவ மன்னிக்கையிட்டு கர்த்தர் அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இயேசு வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. உங்களுக்கும் அப்படி ஏதாவது இருந்தா இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க. அவர் மறு உத்தரவு அருள் செய்வார். எப்படி சகேயுக்கோ அந்த பாவப்பட்ட ஸ்திரீக்கும் எப்படி விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுத்தாரோ, அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க அவர் நோக்கி ஒரே ஒரு முறை கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கை ரட்சிப்பாய் மாறும். ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். இது நிச்சயம் நடக்கும். இன்றைய நாள் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள். எத்தனை பேர் சர்ச்சுக்கு போனீங்க? போகாதவருக்கு சொல்கிறேன், இனி வரப்போகும் நாட்கள் நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, ஆராதனை செய்யுங்க, அவர் நோக்கி ஜெபம் செய்யுங்க. ஒரு நாள் தவறாமல் ஜெபம் செய்யுங்க. சர்ச்சுக்கு போங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சர்ச்சுக்கு போய் வந்து சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்க. அதான் இயேசு சொல்கிறார், நம்ம சமாதானம் இருக்கணும், சண்டை போடக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. எப்படி இருக்க ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு வருவோம், அந்த சமாதானம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இயேசு கிறிஸ்து அங்கே விட்டு வரல, எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். ஏன் நாமளே ஒரு ஆலயமாக இருக்கோம், நம்ம கூட தான் இருக்கிறார் இல்லையா? நம்ம மனசில் எப்பவுமே இருக்கார்.
முதலெடுத்து அவர் வைக்கும் போதோ கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். எல்லாருக்குமே கொடுப்பார். எந்த பிரச்சனையும் வராமல் இயேசு கிறிஸ்து ஒரு சேஃப் ஜோன்லேயே கொண்டு போவார். ஒரு பாதுகாப்பாகவே கொண்டு போவார். அதில் நிம்மதி, சமாதானம், ஆசீர்வாதம் இருக்கும். அவருடைய சேஃப் ஜோனில் இது எல்லாமே இருக்கும். நீங்கள் அவருக்குள்ளே இருக்கும் போதும் அவர் உங்களுக்குள்ளே இருப்பார். இதுதான் நிச்சயம். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு துணை புரிவார். மீண்டுமாக சொல்கிறேன், நீங்கள் மனுஷனை தேடி அலையாமல், மனுஷன் பின் செல்லாமல் இயேசு கிறிஸ்துக்கு முதலிடத்தை கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் துக்கப்பட்டீர்களோ, எவ்வளவு பணவிழுவாக உள்ளதோ, எத்தனை சோர்வாக உள்ளதோ, எத்தனை கடன்பாடுகள் உள்ளதோ, எத்தனை நோய்கள் உள்ளதோ, எத்தனை குறைகள் உள்ளதோ, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நோக்கி நீங்கள் வரும்போதோ, அவருக்கு இடங்கள் கொடுக்கும் போதோ கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுலாம் நிறைவாய் மாறும். இறுதியாக ஒரு வசனம் சொல்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிடணும். நீங்கள் எப்போது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் பலனாக மாறுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நம்ம எப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டோமோ, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பலன். நான் பலத்தோடு நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், என்ன பலன்? உடல் பலன் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் பலத்தோடு செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. வசனம் சொல்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, விடுதலை, சமாதானம், சந்தோஷம் வேண்டுமென்றால் நீங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து அவர் ராஜ்யத்திலே நீங்கள் அடைக்கலமாகுங்கள். இதுதான் இன்றைய நாள் இயேசு கிறிஸ்துவின் என் மூலமாக வார்த்தையாக பேச வைத்தது. அதற்காக இயேசு கிறிஸ்துக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு நல்வார்த்தைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் முடிப்போமா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் மனுஷருக்கென்று செல்லாமல் உம்மை நோக்கி, உண்மை முதலிடத்தில் வைத்து உம்மை நோக்கி நாங்கள் வரும்படியாய், உம்மை வைத்து நாங்கள் செய்யும்படியாக கர்த்தாவே, உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்யும்படியாக கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் கர்த்தாவே. நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கர்த்தாவே, அதை நாங்கள் உண்மை முன்வைத்து நடக்கும்படியாக கர்த்தாவே, அதில் நாங்கள் வெற்றி பெறும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் போனால வழிகளால் நீர் செவ்வைப்படுத்துவீராக சாமி. நீர் எங்கள் வாழ்க்கையிலே ரங்கமாக இருந்து எங்களுக்குள்ளே நிலைத்திருப்பீராக கர்த்தாவே. எங்கள் வழிகளெல்லாம் கர்த்தாவே நினைத்து நாங்கள் செய்யும்படியாக கர்த்தாவே நீங்கள் வழிநடத்த கர்த்தாவே ஆசீர்வதிங்க. எங்கள் வழிகளெல்லாம் நாங்கள் நினைத்து கொண்டு வாழும்படியாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இணைக்கும் கர்த்தாவே. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்தவ மக்களுக்காகவும் கிறிஸ்தவம் அல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் மத்தியிலே நீர் அசைவாடு கர்த்தாவே. அவர்கள் உம்மை நோக்கி வரும்படியாக நீர் அவர்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. எல்லா வித குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினாலே நிறைவாய் நீங்கள் கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த ஓய்வு நாளிலே நல்வார்த்தையை பேசும்படியே எனக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காக வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கனப்படுத்துக்க, மகிமைப்படுத்துக்க. எங்கள் தேவைகளை நீ சந்திப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தில் வீட்டில் உள்ள பெரியவர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு உறவுகளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இந்த நாடும் இந்த வீடும் எங்கள் ஏரியா எல்லாமே ஒரு கிருபையினாலே ஆசீர்வாதம் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க, ஒவ்வொரு நாட்டுகளையும் சமாதானத்தை கொடுங்க. எல்லா வித சண்டைகள், பிரச்சனைகள், போர் அபாயங்கள், கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்து இந்த உலகை நீர் ஆசீர்வாதமாக வைத்திருக்க செய்வீராக, பாதுகாப்பை கொடுப்பீராக சாமி. எல்லா வித பாவ உபத்திலிருந்து விடுதலை கொடுத்து கர்த்தாவே
சிறு பிள்ளைகளை நீர் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர் பாதுகாப்பு அரணாயிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகளை படிப்பை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாம மகிமைப்படும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து வாழும்படியே கர்த்தாவே நீர் வழிநடத்துவீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இதனால் மகிமை நாளாக இருக்கும்படியாக இந்த வார்த்தையை கேட்டு ஒருவராது மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீர் மாற்றத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு ஆத்துமாக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீர் எங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஒரு மகிமை நாளாக இருக்க துணை புரியும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென்.